ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னமோ யோசித்தோம். இது வருமோ கோயில் ட்ராக்கு, அப்புறம் இல்லைனா ஹக் ட்ராக் எதோ யோசித்தோம். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்து எதுவுமே இல்லை. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி ப்ரொமோவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம காவேரி கிட்ட ஒரு பயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது எக்ஸ்பெஷலி நம்ம விஜய் காவேரியோட அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு திங்க் ஒரு 10 செகண்ட் அதுவே நமக்கு அழகாக கிளியராக சொல்லுது. என்ன நடந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த இது வந்து கிளியர் பண்ணுவாங்க. வெனிலாவோட ட்ராக் வந்து மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அதில் நம்ம விஜய் நம்ம விட்டு போயிடுவாருங்கிற ஒரு பயம் வந்து காவிரிகிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்மளால அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தெரிஞ்சு அவங்க மனசுக்குள்ள தான் சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காவேரி வந்து விஜய்கிட்ட இப்போ சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் வந்து காவேரி அழுகிற மாதிரியும் பயப்படுற மாதிரியும் கொஞ்ச நாள் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்து. பட் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெனிலா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ ஒரு சில சீன்ஸ் வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வர ட்ராக்லாம் மேபி இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியே சீன் கொண்டு போய் நெக்ஸ்ட் வீக் வந்து அகைன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. வெனிலா வந்து விஜய் வீட்டுக்கு வர மாதிரியும் விஜய் குடும்பம் தெரியற மாதிரியும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் காவேரி பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் வந்து விஜய் கிட்ட சொல்லலாம். ஏன் ராகினிக்கு இப்படி இது வரைக்கும் காவேரி வந்து ராகினிக்கோ பசுக்கோ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பயந்ததே இல்லை. முதல் முறையாக விஜய்க்காக பயப்படுறது ஒரு பக்கம் பார்க்க நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நானும் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கீழே வரும். ஏன்னா அதில் பயங்கிறது அவங்க பயம் கிடையாது, காதல். விஜய் மேலே இருக்க காதல் நம்மளால புரிய முடியுது. எந்த அளவுக்கு விஜய் மேலே காதல் வச்சுருந்தாங்கன்னா இது வரைக்கும் பயப்படாத காவேரி இன்னைக்கு பயப்படுறாங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாங்க. நம்மளால ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது வந்து விஜய்க்காக காவேரி வந்து பயப்படுறது மறுபடியும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம், விஜய் வந்து நீ தான் முக்கியம், வெனிலாவா நாவான்னு வரும்போது வெனிலாங்கிற பேரை சொன்னதும் ஒரு காரணம் தான். அந்த இடத்துல வந்து நீ தான் முக்கியம்னு ஒரு வார்த்தை நம்ம விஜய் வந்து தைரியமாக சொல்லியிருந்தாருன்னா அந்த நம்ம காவேரி இந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டாங்க. இன்னும் வந்து அவர் மனசுக்குள்ளே அந்த வெனிலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட். யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அதை வந்து ஃபேட் ஆகி இப்போ காவேரி தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து காவேரிக்கு தெரியவில்லை. பட் கண்டிப்பாக நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா வெனிலா பார்த்த அந்த ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆவாருங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு திங், இப்படியே அழகாட்சி சீன் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்து நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படியும் வெனிலா ஒரு என்ட்ரி இருக்கும் இல்லாமல் இருக்காது. அது ரொம்ப பாசிட்டிவாக என் பண்ணால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பப்பங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.